கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அன்றிரவே முதலமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான், பிரேமலதா விஜயகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். ஆனால் தாவேக தலைவர் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வீடியோ காலில் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். அப்போது விரைவில் நேரில் வந்து சந்திப்பேன் என்று விஜய் உறுதியளித்தார். தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கூறுகையில், அனுமதி கிடைத்தவுடன் விஜய் கரூர் சென்று குடும்பங்களை சந்திப்பார் என்றார். ஏற்கனவே விஜய் 33 குடும்பங்களுடன் வீடியோ அழைப்பு மூலம் பேசியுள்ளார். டிஜிபி அலுவலகம் கரூர் மாவட்ட எஸ்பியை அணுகி நிகழ்ச்சி விவரங்களை தருமாறு அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்படும். விஜய் வீடு வீடாக செல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு மண்டபத்தில் சந்திக்கலாம் என்று தாவேகா கூறியுள்ளது. ரூபாய் 20 லட்சம் இழப்பீட்டை விஜய் தனிப்பட்ட முறையில் வழங்குவார் என்றும் அறிவித்துள்ளது. அதன்படி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் வருகிற அக்டோபர் 17ஆம் தேதி கரூர் செல்லவிருப்பதாக உறுதிபட தகவல் சொல்கிறது. இது தொடர்பாக தாவேகா கட்சி சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட மனு விவரங்கள் தற்போது பேசு பொருளாகியிருக்கிறது. முன்னதாக விஜயின் தனியார் பாதுகாவலர்கள் கரூர் சென்று சம்பந்தப்பட்ட 3 தனியார் திருமண மண்டபத்திற்கும் நேரில் சென்று பாதுகாப்பு குறித்து ஆய்வு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜய் திருச்சி விமான நிலையத்தில் வந்து இறங்கியதிலிருந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடம் வரை 0 டாலரன்ஸ் செக்யூரிட்டி தரும்படி தாவேக வழக்கறிஞர் அறிவழகன் டிஜிபியிடம் கேட்டிருந்தார். இதுவே காவல்துறைக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமருக்கு அளிக்கும் வகையிலான 0 டாலரன்ஸ் பாதுகாப்பை எப்படி விஜய்க்கு வழங்க முடியும் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் அருகில் நெருங்க முடியாத வகையில் பாதுகாப்பை அளிப்பதிலும் போலீஸ்க்கு ஆட்சேபனை இருப்பதாக இல்லை. ஆனால் இந்த 0 டாலரன்ஸ் பாதுகாப்பு முதல்வருக்கே வழங்கப்படுவதில்லை என காவல்துறை ஆதங்கப்படுவதாக தெரிகிறது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே நுழைவு மற்றும் வெளியேறும் வழி இருக்க வேண்டும். உள்ளே வரும் நபர்கள் முன்பே பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் அவர்களிடம் அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் அணுக அனுமதி வழங்கக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவின் 148 சட்டப்பிரிவின்படி தன்னை பொதுமக்களோ வாக்காளர்களோ பின்தொடர்ந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், விஜய் திருச்சி விமான நிலையத்திற்கு சென்றதிலிருந்து திரும்பி செல்லும் வரை துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் காவல்துறையிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதேபோல கரூர் மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை சுற்றி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், தாவேக தலைவர்கள், விஜயின் ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டுமே நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தாவேகவினரிடம் காவல்துறையினர் முன்வைத்துள்ளனர். இந்த மனுவானது கரூர் மாவட்ட காவல் எஸ்பி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனாலும் இதுவரைக்கும் விஜய்க்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. ஏனென்றால் விஜயின் பயணத்திட்ட விவரங்கள், எந்த திருமண மண்டபத்திற்கு குடும்பத்தினரை வரவழைத்து விஜய் சந்திக்க உள்ளார் என்ற விவரங்களை தாவேகவினர் முறைப்படி காவல்துறையினரிடம் தெரிவிக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, தாவேகாவின் இதுபோன்ற கெடுபிடி கோரிக்கைகளால் மக்களை அருகிலேயே நெருங்கவிடக்கூடாது என மனு கொடுத்துள்ள விஜய், வரும் காலத்தில் தேர்தல் களத்திற்கு எப்படி மக்களை சந்தித்து வாக்குகளை பெறுவார் என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கணைகளை வீசுகின்றனர்.